ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த தொலைக்காட்சி நேயர்கள் யாவருக்கும் எங்களது புதிய சுவிசேஷ கிறிஸ்தவ திருச்சபையின் சார்பாக வழங்கும் மகிமையின் சுவிசேஷ பேரொளி என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். கடந்த நாட்களிலே நாங்கள் உங்கள் மத்தியில் கொடுக்கிற இந்த மேலான சத்தியங்களை அநேகர் கண்டு அதுக்குரியதான ஒரு மேலான விசுவாசத்தில் வருவதை குறித்து நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இப்பொழுதும் கூட நீங்கள் பார்க்குற அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். அதற்காக சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களது நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்வீர்களானால் அல்லது உங்கள் மேலான கருத்துக்களையும் எங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்வீர்களானால் அது இன்னும் எங்கள் மத்தியில் நாங்கள் செய்யக்கூடிய அந்த ஊழியத்திற்கு உற்சாகமாக இருக்கும். நல்ல ஆலோசனைகளையும் நீங்கள் கொடுக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாளில் கள்ள தீர்க்கதரிசிகளை பற்றிய ஒரு செய்தி உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொண்டேன். அதை திரளான மக்கள் பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள், நன்றி. இன்றைக்கு ஆவியானுடைய வல்லமையான செயல்களை என் திருச்சபைகளிலே சுமார் 2000 ஆண்டுகளாக நடப்பித்து கொண்டு வருகிறார். இந்த பரிசுத்த ஆவியானுடைய வரங்களை குறித்து நாம் அறிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. அந்த வரங்களையும் வரங்களினுடைய செயல்களையும் நாம் அறிந்து கொள்வோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தபோது அவர் பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டவராய் வாழ்ந்தார். அப்போஸ்தலர் 10:38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். ஆக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் மனுஷனாக வந்தாலும் கூட தேவன் அவரை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த அபிஷேகத்தினாலே அவர் பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தார். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் பரலோகத்துக்கு போகும்போது சீசர்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்துட்டு போனார். நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள், பிதாவாகிய தேவன் வாக்கு தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவியின் வரங்களினாலே நீங்கள் நிரப்பப்படுவீர்கள் என்று சொன்னார். அப்போஸ்தலர் 2:4 அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். ஆக அவ்விதமாக சீசர்கள் எருசலேமிலே மேல் அறையிலே காத்திருக்கிற போது முதலாக ஒரு நல்ல அனுபவங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அது என்னவென்றால், பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் வந்து இறங்கின போது அக்கினிமயமான நாவுகள் அங்கே கூடியிருக்கிற 120 மேல் காணப்பட்டது. அதோடு மாத்திராதபடி அநேகர் அங்கே கூடியிருக்கிற மக்கள் வெவ்வேறு பாஷைகளை பேசினார்கள். இது முதல் அனுபவங்களாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போஸ்தலர் 2:38 பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ஆக பேதுரு ஜனங்கள் மத்தியில் அவர் பேசி கொண்டிருக்கிற போது ஒரு மனிதனோ அல்லது ஒரு திருச்சபையோ பரிசுத்த ஆவியினுடைய வரத்தை பெற்றுக்கொள்வதற்கு மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பி கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளும் போது பரிசுத்த ஆவியானுடைய வரத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற ஒரு நல்ல ஆலோசனையை அங்கு கூடி வந்த சபையாருக்கு பேதுரு அவர்களுக்கு போதிக்கிறதை பார்க்குறோம். இந்த பரிசுத்த ஆவியானுடைய மேன்மைகள் என்ன என்பதை குறித்து தான் நாம் தொடர்ந்து இந்த வசனங்களிலே பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் 10:46 பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். ஆக அப்போஸ்தலனாகிய பேதுரு கொர்நேலியு வீட்டிலே கூடி வந்த ஜனங்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் அவர் மூலமாய் கிடைக்கிற ரட்சிப்பையும் மேன்மை குறித்து அவருக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற போது
பரிசுத்த ஆவியானவர் அங்கே கூடியிருக்கிற மக்கள் மேலே இறங்கி அந்நிய பாஷைகளை பேசினார்கள். ஆக அதை குறித்து சாட்சி கொடுக்கும்போது பரிசுத்த ஆவியானுடைய வரம் ஒருவேளை யூதர்களுக்கு மாத்திரமா அருளப்படுகிறது அல்லது சீசர்களுக்கு மாத்திரமா அருளப்படுகிறது என்று ஒருவேளை எண்ணங்கள் அன்றைக்கு இருந்திருக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வாக்கு பண்ணபடியே மாம்சமான யாவர் மேலும் எனது ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னாரே, அவ்விதமாக இந்த வாக்கு தத்தத்தின்படியே அன்றைக்கு கொர்நேலியு வீட்டில் கூடியிருக்கிற பிரஜாதி ஜனங்களுக்கு மத்தியிலே பரிசுத்த ஆவியானவர் பலமாய் இறங்கினார் என்று நாம் பார்க்கிறோம். அதில் 11 அதிகாரம் 17வது வசனம். ஆதலால் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நமக்கு தேவன் வரத்தை அனுக்கிரகம் பண்ணினது போல அவர்களுக்கும் அந்த வரத்தையே அனுக்கிரகம் பண்ணியிருக்கும் பொழுது தேவனை தடுக்கிறதற்கு நான் எம்மாத்திரம் என்றான். பேதுரு சொல்லுகிறாரு, இதை அப்போஸ்தலர்களோடு பகிர்ந்து கொள்ளும் போது தேவன் பரிசுத்த ஆவியானுடைய வரத்தை புறஜாதிகளுக்கும் அருள் செய்திருக்கிற போது தேவனுடைய செயல்களை நாம் எப்படி தடுக்க முடியும் என்று அவர் கேட்கிறார். ஆகவே அப்போஸ்தலர் 10 அதிகாரம் 42வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்கலாம். அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றார். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இங்க வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஆக மனம் திரும்பும் போது ஆவியானவர் இறங்குவது, ஞானஸ்தானத்தை பெற்று அவர்கள் வரும்போது பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நிரப்புவது, விசுவாசிக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவது. இங்கே கூடியிருக்கிறவர்களுக்கு வசனத்தை கேட்டபோது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ஆவியானவருடைய மேன்மைகளை நாம் எப்படி பார்க்கலாம் என்றால், முதலாவது தேவன் இந்த பூமியிலே தமது தயவுள்ள சித்தங்களையும் தமது மேலான ரட்சிப்பையும் அவருடையதான அதிசய அற்பங்கள் குணமாக்கிற வல்லமைகளை விளங்கச் செய்ய அவர் சபையை ஏற்படுத்தினார். பேதுருவை பார்த்து சொன்னார், இந்த கல்லின் மேலே என் சபையை கட்டுவேன் என்று. ஆக தேவன் இந்த உலகத்தில் தன்னுடைய விலையேற பெற்ற இரத்தத்தில் சம்பாதித்து கொண்டது என்னவென்றால் திருசபை. அந்த திருசபையை தேவன் கண்காணிப்பதற்கும் அதை நடத்துவதற்கும் திரளான மக்கள் அந்த திருசபையிலே சேர்க்கப்படுவதற்கும் தேவன் திருசபைக்கு அருள் செய்த ஒரு உன்னதமான வரம்தான் பரிசுத்த ஆவியானவருடைய வரம். இந்த வரம் சபையிலே எப்படி செயல்படுகிறது என்பதை குறித்து பார்ப்போம். எபேசியர் 4 அதிகாரம் 12 வசனம். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். ஆக கிறிஸ்துவானவர் திருசபையானது நிறைவான வளர்ச்சி அடைவதற்கும் பூரணப்படுவதற்கும் பரிசுத்தவான்கள், சபையில் வரக்கூடிய பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்திற்காக கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை பக்தி விருத்தி அடைவதற்காக அவர் சில ஒழுங்குகளை சபைக்கு செய்தார். அதில் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசியாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் கர்த்தர் சபைக்கு ஏற்படுத்தினார். ஆக சபையானது இப்படிப்பட்ட நல்ல ஒழுக்கத்தில் தேவனுக்கு முன்பாக உருவாக வேண்டும் என்று இந்த நல்ல காரியங்களை சபைக்கு ஏற்படுத்தினார். சபையானது கிறிஸ்து இயேசுவின் மகிமைக்குரிய ஒரு பூரணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில் கர்த்தர் அதை ஏற்படுத்தினார். அதில் 11-12 வசனங்கள். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்து பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும்
கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக கிறிஸ்துவின் சபையானது பக்தி விருத்தி அடைய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஏனென்றால் சபைதான் கிறிஸ்துவின் மணவாட்டி. இந்த பூமியில் அவர் நேசிக்கிற திருச்சபையாகிய மணவாட்டியை அவர் உன்னதத்துக்கு அழைத்து கொள்வதற்கு பூரணராக்கப்பட வேண்டும். அந்த பூரணத்துக்காகத்தான் சபைக்குள்ளாக அவர் பூரணப்படுத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவரை அருள் செய்து அந்த ஆவியானவர் மூலமாய் சபையில் அப்போஸ்தலர்களை, தீர்க்கதரிசிகளை, சுவிசேஷகர்களை, மேய்ப்பர்களை, போதகர்களை அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ரோமர் 1:10. நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும். ஆக கர்த்தர் இப்படி ஏற்படுத்தப்பட்ட ஊழியர்களுக்கும் சபையானது பூரணப்படுவதற்கும் விசுவாச மக்கள் தேவனோடு உள்ள நல்ல ஐக்கியத்திற்கும் அடையாளமாகத்தான் சபை ஸ்திரப்படுத்துவதற்காக தேவன் பரிசுத்த ஆவியானுடைய வரத்தை அருள் செய்திருக்கிறார். அடுத்ததாக 1 கொரிந்தியர் 14:12. நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்கள் ஆனபடியால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதாக அவைகளில் தேரும்படி நாடுங்கள். ஆக சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக சபைக்கு வரக்கூடிய மக்கள் பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 12:4-5-6-7. வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த சபைக்குள்ள தேவன் பரிசுத்த ஆவியானுடைய வரங்களை அருள் செய்த நோக்கம் சபையானது பக்தி விருத்தி அடைய ஸ்திரப்படுவதற்கு மாத்திரமல்ல, அந்த சபையானது தேவனுடைய வாழ்க்கையில் பிரயோஜனமுள்ளதாய் ஆவிக்குரிய வரங்களினாலே நிரப்புகிறார். சபைக்கு ஆவிக்குரிய வரங்கள் அவசியம் என்பதை தேவன் அறிந்திருந்து அந்த வரங்களை தேவன் கொடுக்கிறார். ஆக ஆவிக்குரிய வரங்கள் சபைகளிலே சபையின் மூலமாக எப்படி செயல்படுத்தப்படுகிறது என்பதை குறித்து ஒரு சில ஆலோசனைகளுக்கு உங்களை அழைக்கிறேன். 1 கொரிந்தியர் 12:8-9. எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவைகளையெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். ஆவிக்குரிய வரங்களை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று 1 கொரிந்தியர் 12:1 அவர் சொல்லி வைத்திருக்கிறார். இந்த ஆவிக்குரிய வரங்கள் தேவனுடைய ஒரே ஆவியானவர் தான் நமக்கு கொடுக்கிறார். ஆக வரங்களிலே 9 விதமான வரங்கள் வித்தியாசங்கள் உண்டு. ஆனால் அந்த வரங்களை அருள் செய்கிற ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்கள் 7 விதமான ஊழியங்கள் இருக்கிறது. ஆனால் ஆவியானவர் ஒருவரே. ஆக கிரியைகள் ஒவ்வொருத்தருடையதான ஊழியத்திலும் நடப்பிக்கிற கிரிகள் வெவ்வேறு விதத்தில் இருக்கலாம். ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. இந்த ஆவியானவர் அவனவனுடைய பிரயோஜனத்திற்காக அளிக்கப்பட்டிருக்கதாக தேவன் கொடுக்கிறார். எப்படிப்பட்ட நிலையில் என்றால், இந்த ஒரே ஆவியினாலே 9 விதமான ஊழியங்களை தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆக இந்த 9 விதமான ஊழியங்களிலே முதல் 3 ஊழியங்கள் தேவன் சபைக்குள்ளே செய்யும்படியாக ஊழியத்திற்காக கொடுக்கப்படுகிற வரம். 2வது 3 காரியங்கள் சுவிசேஷ ஊழியத்தை புறஜாதிகளுக்கு மத்தியிலே, தேவனற்று வாழக்கூடிய மக்கள் மத்தியிலே போய் ஊழியம் செய்யக்கூடிய சுவிசேஷகளையோ அப்போஸ்தலர்களையோ அவர்கள் தமது விசேஷத்த விதமான வரங்களினாலே அவர்களை அனுப்பி அந்த வரங்களை கொண்டு
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அடுத்த 3 வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. கடைசியாக 3 வரங்கள் சபைக்குள்ள விசுவாச மக்கள் சீர்பொருந்த வேண்டும், பரிசுத்தமாக வேண்டும், பொல்லாத காரியங்களை விட்டு விலகி தேவனுக்கேற்ற பக்தி விருத்தியிலே வளர வேண்டும் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் வரத்தை குறித்து பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 12:8 எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும். ஆமாம், முதல் காரியம் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற வரம் என்று சொல்லும் போது தேவன் தமது அளவற்ற ஆவியின் வல்லமையை தமது ஊழியக்காரர்கள் மேலே வைத்து அவர்களை கொண்டு இந்த ஊழியம் சிறப்பாய் நடக்க வேண்டும் என்று அவர் விரும்பி செயல்படுத்துகிற ஒரு ஈவு. இந்த வரம், முதல் வரமானது ஞானத்தை போதிக்கும் வசனம். இது ஞானத்தை போதிக்கும் வசனமானது சபைக்கு அவசியமானது. ஏனென்றால் இந்த ஞானம் என்பது இந்த உலகத்தின் ஞானத்தை அல்ல. தேவன் பரலோக ராஜ்யத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறார். அவருடைய ஞானத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த ஞான வரம் கொடுக்கப்படுகிறது. யோபின் புஸ்தகம் 28:12. ஆனாலும் ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே? புத்தி விளைகிற இடம் எது? ஆக ஞானம் கண்டெடுக்கிற இடம் எங்கே? புத்தி விளைகிற இடம் எங்கே? அதில் 20 இப்படி இருக்க ஞானம் எங்கே இருந்து வரும்? புத்தி தங்கும் இடம் எங்கே? 28 மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னார். யோபு கேட்கிறார், இந்த ஞானம் விளைகிற இடம் எங்கே? புத்தி கிடைக்கிற இடம் எங்கே? ஆனால் அந்த ஞானமானது எங்கே கிடைக்கும் என்றால் கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய சமூகத்துக்கு பயபக்தியோடு இருப்பதே ஞானம். அவருக்கு பயப்படுவதே புத்தி. ஆக அவருக்கு பயப்படுகிற பயமானது, புத்தியானது எங்கே விளையும்? 1 கொரிந்தியர் 2:13. அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். அந்த ஞானத்தை, மனுஷ ஞானத்தை கொண்டு இந்த சர்வத்தை படைத்த தேவாதி தேவனுடைய உன்னத ஞானத்தை, அவருக்குள்ளாக இருக்கிற மறைந்திருக்கிற தெய்வீக தன்மைகளை, பரலோக ராஜ்யத்தை, அவர் பூமியிலே மனுஷனாக வந்து செயல்படுத்தக்கூடிய செயல்பாடுகளை அறிந்து கொள்ள முடியாது. ஆகவே தேவனுடைய ஆழங்களை, தேவனுடைய ரகசியங்களை, பரலோகத்தை அறிந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவரே இந்த ஞானத்தை குறித்து போதிக்கிறவராக இருக்கிறார். கொலோசியர் 2:3. அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாகத்தான் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கிறது. இது மனுஷீக ஞானம் அல்ல, தேவனை அறிகிற அறிவின் ஞானம். உன்னதமான ராஜ்யத்தின் மகிமையை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானம். அவருக்குள்ள ஞானம், அறிவு என்பதாகிய பொக்கிஷங்கள் அடங்கியிருக்கிறது. எபிரேயர் 1:3. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலை தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பரிசத்திலே உட்கார்ந்தார். ஆக இவருக்குள்ள இருக்கிற ஞானம், அறிவு என்பவர்களாகிய பொக்கிஷங்களை அறிந்து கொள்வதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் தெய்வீக ஞானம் நிறைந்தவராக நமக்குள்ளே வந்திருக்கிறார். அவர் சகலத்தையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுடைய வசனத்தினாலே சகலத்தையும் தாங்கக்கூடியவராக, வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே இந்த ஞானத்தை முதலாவது திருசபை அறிந்து கொள்ள வேண்டும் என்றும், திருசபையில் உன்னதமான ஊழியத்தில் இருக்கிறவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்பி ஞானத்தை போதிக்கும் வசனத்தை அவர் ஊழியத்திற்காக கொடுத்திருக்கிறார். 2வதான காரியம் அறிவை உணர்த்தும் வசனம். 1 கொரிந்தியர் 12 சொல்லப்பட்டிருக்கிறது, அறிவை உணர்த்தும் வசனம். வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும். 2வது காரியம், இன்னைக்கு உணர்வை கொடுக்கிற ஆவியானவர்
என்று ஆண்டவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட போது 61 அதிகாரம் ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக உணர்வு என்பது யோவான் ஸ்நானகன் தன்னுடைய ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஜனங்கள் அவனுடைய பிரசங்கத்தை கேட்டு உணர்வடைந்து திரளான மக்கள் அவர்களிடத்தில் வந்து, ஆண்டவனே, ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். பாவ உணர்வு. அந்த பாவ உணர்வு பெற்றுக்கொண்டவர்கள் தங்களுடைய ரட்சிப்புக்காக அவனிடத்தில் வந்து பாவ அறிக்கை செய்து ஸ்நானம் பெற்றார்கள் என்று வேதம் சொல்லுது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் 16 அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஆக பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில் வரும்போது அவர் செய்யக்கூடிய காரியம் என்னன்னா, சபைக்குள்ளும் மற்ற ஜனங்களுக்குள்ளும் அறிவை உணர்த்தும்படியான வசனம், அதாவது பாவத்தை குறித்து நீதி குறித்து இனிமேல் வரக்கூடிய நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்தக்கூடியவர். ஆக சாதாரணமாக ஒரு மனிதனுக்கு சொல்வமானால் அவன் செவி கொடுக்க மாட்டான். பரிசுத்த ஆவியானவர் மிக மிக ரொம்ப கண்டிப்பானவர். வேதம் சொல்லுகிறது, எந்த பாவமும் எந்த தூசணமும் மனுஷனுக்கு மன்னிக்கப்படும். பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் ஒரு மனுஷன் தூசணம் பேசுவானானால் அவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் மன்னிப்பில்லை. ஆகவே இந்த பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற ஆழங்களை, பிதாவாகிய தேவனுக்குரிய ராஜ்யத்தை, அவருடைய ஆளுகைகள் அவரையும் அறிந்திருக்கிறபடினாலே அவர் இந்த பூமியிலே அவரை தரிசிப்பதற்கு, அவரை அண்டிக் கொள்வதற்கு தேவன் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பியிருக்கிறார். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். சங்கீதம் 119 அதிகாரம் 104வது வசனம், உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். உமது கட்டளைகளினாலே நான் உணர்வடைந்தேன், அப்பொழுது எல்லா இந்த உலகத்தில் இருக்கிற பொய் வழிகளை நான் வெறுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் சபைக்குள்ளும் சரி, நாம் வாசம் பண்ணக்கூடிய இடத்திலும் சரி, அறிவை உணர்த்தக்கூடிய வசனங்களை வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வந்து அந்த அறிவை நமக்கு வசனத்தை கொண்டு உணர்த்தும் போது நாம் உணர்வடைவோமானால் பொய் வழிகளை வெறுத்து நித்திய வழியாகிய கிறிஸ்து இயேசுவை, அவருடைய மகிமை பெற்றுக்கொள்வோம். மூன்றாவதான காரியம், அதில் விசுவாச வரம். 9வது வசனம், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும். ஆக வேறொருவனுக்கு பரிசுத்த ஆவியினாலே விசுவாச வரம் கொடுக்கப்படுகிறது. விசுவாசம் என்பது எபிரேயர் 11 அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆக விசுவாசம் இல்லாமல், தேவனை விசுவாசம் இல்லாமல் தேடுகிறது வீணான காரியம். தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது கூடாத காரியம். அவர் உண்டென்றும் அவர் பூமியிலே கிரியைகளை செய்கிறார் என்றும் அவர் பரலோகத்தில் தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார் என்றும் விசுவாசிக்கணும். இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறவர்களுக்கு கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர். ஆகவே விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு நாம் பிரியமாக இருக்கிறது கூடாத காரியம். எபிரேயர் 4 அதிகாரம் 2வது வசனம், ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. ஆக பரிசுத்த ஆவியானவர் விசுவாச வரத்தை ஏன் கொடுக்கிறார் என்றால், அநேகர் வசனத்தை கேட்கிறார்கள், ஆனால் அவரை விசுவாசிப்பதில்லை. ஆனால் இந்த விசுவாச வரமானது ஒரு மனிதனிடத்தில் இருந்து பேசும்போது கேட்கிறவர்கள் அந்த வசனத்துக்கு ஜீவன் உண்டு. அந்த வசனம் ஒரு மனிதனோடு பேசும். அந்த வசனம் அவர் அனுப்புகிற காரியமாக வாய்க்க செய்யும். அந்த வசனமானது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே போகும்போதும் ஒவ்வொரு மனிதனையும் மனமாற்றம் செய்யும். ஆகவே விசுவாசம் இல்லாமல் கேட்டால் பரிசுத்த ஆவியானவர் வைத்திருக்கிற அந்த மேன்மையான ரட்சிப்புக்கு பிரயோஜனப்படாது. விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் எல்லாம் கூடும். ரோமர் 14 அதிகாரம் 23வது வசனம்,
ஒருவன் சமுசயப்படுகிறவனாய் புசித்தால் அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடினால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. ஆக ஒரு மனிதன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவையும் அவர் இந்த பூமியில் வந்தபோது சிலுவையில் அறையப்பட்டார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார், இன்றைக்கு ஜீவிக்கிறார் என்று விசுவாசிக்காவிட்டால் அந்த மனிதன் தேவனை விசுவாசிக்காதபடினாலே அவன் வாழ்க்கை வேஸ்ட். இன்றைக்கி அநேக மதங்களிலே இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறார்கள், ஆனால் அவரை தேவனுடைய குமாரனாகவோ அவர் உலகத்தின் இரட்சகராகவோ அவர் உன்னதங்களில் இருக்கிற சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய தற்ஸ்வரூபமாகவோ அவர் மூலமாய் பரலோகத்துக்கு போக முடியும் என்கிற வழியை அவர்கள் விசுவாசியாதபடி இருக்கிறபடினாலே அவர் ஒரு மகான் என்றோ அவர் ஒரு நல்ல மனிதன் என்றோ எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமாகும். யோவான் 3:18. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று. ஆக அவரை விசுவாசியாதவனுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ஆக்கினை தீர்ப்பு என்று சொல்லும் போது மனுஷன் மரித்த பின்பு அவனுடைய ஆவி ஆத்மாவும் ஆக்கினை தீர்ப்படைந்து நரகத்துக்கு போகிறது. ஆக இப்படிப்பட்ட ஒரு ஆக்கினை தீர்ப்பை அந்த மனிதன் பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு நித்திய ஜீவனுக்குள்ளே வர வேண்டும், அவன் ஆத்மா ஆவியும் காக்கப்பட்டு நித்திய வாழ்வுக்கு வர வேண்டும் என்று தான் சர்வத்தையும் படைத்த தேவன் இந்த பூமியில் வந்து அவர் தமது ஜீவனை சிலுவையிலே கொடுத்திருக்கிறார். ஆக இன்றைக்கு அவரை விசுவாசியாதவர்கள் ஆக்கினை தீர்ப்படைவார்கள். விசுவாசிக்கிறவர்களுக்கோ நித்திய வாழ்க்கை உண்டு. அதில் யோவான் 5:24. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தபோது அவர் சொல்லக்கூடிய காரியம் என்ன? மெய்யாகவே மெய்யாகவே அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதபடிக்கு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வான். அவன் மரணத்தை விட்டே நீங்கி பரலோகத்தின் ஜீவனுக்குட்பட்டவன் என்று அவர் தமது மகிமையான ராஜ்யத்துக்குரிய உன்னத வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். இந்த விசுவாசம் ஒரு வரமாக சபைக்குள்ளே இருக்கிறவர்களுக்கோ அல்லது நம்பி இருக்கிறவர்களுக்கோ கொடுக்கப்படுகிறது. ஏனென்றால் மார்க் 16 பார்த்தீங்கன்னா விசுவாசிக்கிறவர்களுக்கு பெரிய அற்புத அடையாளம் நடக்கும் என்று அவர் சொல்லி வைத்திருக்கிறார். ஆக விசுவாசத்தினால தான் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி வைத்திருக்கிறார். ஆகவே விசுவாசம் ஒரு மனிதனுக்குள் உண்டாக வேண்டுமானால் விசுவாசம் வரம் தேவை. 1 யோவான் 5:4. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆக சபைக்குள்ளாக வரும்போது அவருடைய வார்த்தையை கேட்குற போது பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை விசுவாசிக்கணும். ஆக 3 காரியங்கள் தேவன் அவருடைய மகிமை அறிந்து கொள்ள அவரோடு ஐக்கியப்பட கொடுக்கப்பட்ட 3 காரியம். முதல் காரியம் மனிதனுக்கு கொடுத்திருக்கிற ஞானத்தை போதிக்கும் வசனம், 2வது அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்து வசனம், 3வதாக விசுவாசம். இது 3ம் திருச்சபையில் எல்லா மக்களுக்கும் தேவ ஊழியர்கள் ஊழியம் செய்வதற்கும் கொடுக்கப்பட்ட காரியம். அடுத்தது 3 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். 4வதாக குணமாக்கும் வரம். இந்த குணமாக்கும் வரமானது இந்த பூமியிலே தேவனுடைய சுவிசேஷம் செய்யக்கூடிய மக்கள் தேவனுடைய மகத்துவமான ரட்சிப்பை அவருடைய அதிசயங்களை ஜனங்கள் கண்டு மனம் திரும்புவதற்கு ஏதுவாக ஆண்டவர் கொடுத்திருக்கிற உன்னதமான வரம் குணமாக்கும் வரம். அப்போஸ்தலர் 4:30-31 உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்திருளும் என்றார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஆக ஊழியர்கள் பிரஜாதி மக்கள் மத்தியிலே மற்ற இடத்துல போய் தைரியமாய் பிரசங்கம் பண்ணுவதற்கு இயேசு கிறிஸ்து மூலமாய் இந்த பூமியில் அற்புதங்களை அதிசயங்களையும் குணமாக்குற வல்லமையும் அனுப்பி அவர்களை ஸ்திரப்படுத்தி அனுப்புகிறார் என்று
வேதம் சொல்கிறது. லூக்கா 5:17. பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கிற பொழுது கலிலேயா யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலுமிருந்து வந்த பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. ஆக இயேசு கிறிஸ்துவிலிருந்து ஒரு பெரிய வல்லமை வெளிப்பட்டது. பரிசுத்த ஆவியானவரை கொண்டு குணமாக்குற வல்லமை. அங்கே இருந்தவர்கள் அதிசயங்களை அற்புதங்களை கண்டு அவர்கள் குணமாக்குற அநேகர் குணமாக்கப்பட்டதை கண்டு தேவனிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்போஸ்தலர் 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு சுவிசேஷகர்களையோ மற்றபடி அப்போஸ்தலர்களையோ அவர் விசுவாச மக்கள் சுவிசேஷத்தை கொண்டு போகும் போது எப்படி இயேசு கிறிஸ்து பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் அவர் குணமாக்கி வியாதியஸ்தர்களை குணமாக்கி அற்புதங்களை செய்து திரளான மக்களை தன்னிடத்தில் அழைத்து கொண்டவர். அதே போல் ஊழியத்தை பிரஜாதி மக்கள் செய்கிற ஊழியங்களிலே அப்படிப்பட்ட அற்புதங்களை தேவன் செய்வதற்கு குணமாக்கும் வரத்தை வைத்திருக்கிறார். இதில் 5ஆவதான காரியம் அற்புதங்களை செய்கிற சக்தி. யோவான் 6:2. அவர் வியாதிக்காரரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள். ஆக பெரிய அற்புதங்கள் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு செய்தார். இன்றைக்கு அநேக தேவ ஊழியர்களை கொண்டு பெரிய பெரிய அற்புதங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறார். ஆக பிறவியிலே குருடனாய் இருக்கிறவர்களுக்கு கண்கள் தெரிகிறது, குருடர் பார்வையடைகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், முடவர் நடக்கிறார்கள், ஊமையர் பேசுகிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள் என்று இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை கொண்டு செய்ததை போல இன்றைக்கு அநேக தேவ ஊழியர்கள் இந்த வரங்களை கொண்டு அற்புதங்களையும் அதிசயங்களை செய்வதை பார்க்கிறார். அன்றைக்கு எப்படி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி திரளான மக்கள் அற்புதங்களை கண்டு போனார்களோ இன்றைக்கு அநேக செய்கிற அற்புத அடையாளங்களினாலே, அது உண்மையான அற்புத அடையாளங்களினாலே அவரை விசுவாசிக்கிறார்கள், இயேசுவை பின்பற்றுகிறார்கள். 6ஆவதான காரியம் தீர்க்க தரிசனம். நான் ஏற்கனவே உங்கள் மத்தியில் செய்தியை கொடுத்துருக்க தீர்க்கதரிசனம், நல்ல தீர்க்கதரிசிகளுக்கும் கள்ள தீர்க்கதரிசிகளுக்குள்ள வித்தியாசத்தை நான் உங்கள் மத்தியில் கொடுத்துருக்கிறேன். அதை நீங்கள் கடந்த நாட்களிலே நீங்கள் அதை பார்த்துருப்பீர்கள். ஒருவேளை பார்க்காவிட்டால் அதை என்னுடைய பெயரை நீங்கள் செலுத்தும் போது அந்த செய்திகளை நீங்கள் கேட்கலாம். 7ஆவதாக 3 காரியங்கள் ஒரு விசுவாச மக்கள் இந்த பூமியில் அந்தி கிறிஸ்துவின் ஆவி குறித்தும் உலகத்தில் வஞ்சிக்கிற ஆவிகளை குறித்தும் சபையை குழப்புகிற சபைக்குள்ள கலகங்களை பிரச்சனைகளை உருவாக்குற ஆவிகளை குறித்தும் அவர்கள் தெளிவடைய வேண்டும் என்பதற்காக 3 காரியங்களை கொடுத்திருக்கிறார். ஆவிகளை பகுத்தறிகிறார். ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஆக தேவனுடைய நன்மையும் பிரியமான சித்தம் என்னதென்று அறிந்து கொள்வதற்கு பகுத்தறிய வேண்டிய வரம். ஆக இன்றைக்கு தேவன் நன்மை எது தீமை எது, அவருக்கு பிரியமானது என்றது பிரியமில்லாதது என்பதை ஆவியிலே பகுத்து அறிந்து கொள்ள வேண்டும். ஆக இன்றைக்கு நன்மையான ஊழியன் யார், தீமை செய்கிற ஊழியன் யார் என்பதை ஆவிகளை பகுத்தறியன். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தபோது அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள் என்று சொல்லியிருந்தார். 1 யோவானில் பார்க்கும்போது அன்றைக்கு அநேக அந்தி கிறிஸ்துகள் இருந்தார்கள். தேவனுடைய ஆவியை நீங்கள் எதெல்லாம் அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்கிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாகியிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசுவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல, அது வரும் என்று கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவின் ஆவி அதுவே. அன்றைக்கு சபைகளிலே அந்தி கிறிஸ்துவின் ஆவி குழப்பங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் அதே நிலை தான் இருக்குது, பல நிலையில். ஆகவே மாம்சத்தில் வந்த இயேசுங்கிற நிலை என்னென்றால், இயேசுன்னு சொல்வது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், நாமத்திலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம், பிசாசுகளை துரைத்தனோம், அற்புதங்களை செய்தோம் சொல்லும்போது, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள், நான் உங்களை அறியேன் என்கிறார். ஆக அவர் செய்தது அக்கிரமா, அவர் பார்த்தது அக்கிரமா, விசுவாசித்தது அக்கிரமா? ஏனென்றால் பிசாசுகளும் அற்புதங்களை செய்யும். ஆக அந்தி கிறிஸ்து அற்புத அடையாளங்களை செய்யும். ஆகவே அந்தி கிறிஸ்துவின் ஆவிக்கும் கிறிஸ்துவின் ஆவிக்கும் எப்படி அடையாளத்தை கண்டுபிடிக்க முடியும் என்றால் அவர்களுடைய கனிகளினாலே. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என் உபதேசத்தில்
நிலைத்திருங்கள் என்று சொன்னார். என்னுடைய உபதேசம் என்னுடையதாக இல்லாத விட என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாக இருக்குது. இயேசு கிறிஸ்து சொன்ன உபதேசத்தை எந்த மனிதன் அறிக்கை பண்ணுகிறானோ அவன் தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டவன். அந்த உபதேசத்தின்படி எந்த மனுஷன் நடக்கிறானோ அவனிடத்தில் தான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆகவே இந்த தேவ ஊழியர்களையோ விசுவாச மக்களை அறிந்து கொள்வதற்கு, ஆவிகளை பகுத்தறிவதற்கு தான் இயேசு கிறிஸ்து இந்த உபதேசத்தை வைத்திருக்கிறார். உபதேசம்தான் கண்ணாடி. ஆக 8வது காரியம் பற்பல பாஷைகளை பேசுவது. ஆக மார்க் 16:17 விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் அவன, இந்நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். ஆக நவமான பாஷைகளை பேசுவார்கள். ஆக ஒரு அடையாளத்தை வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்ட போது அப்போஸ்தலர் காலங்களிலே வெவ்வேறு பாஷைகளை பேசினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே பற்பல பாஷைகளை அன்றைக்கு பேசினார்கள். இன்றைக்கு ஒரே மனிதன் போகிற இடங்களிலே அந்த இடத்துல அறியாத பாஷையிலே அவர் பேசும்போது அங்கே கேட்குற மக்கள் ஆச்சரியப்படுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு வரங்கள் தேவன் வைத்திருக்கிறதாக பார்க்குறோம். 1 கொரிந்தியர் 14:18 உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன், இதற்காக என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆக அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக பாஷைகளை போகிற இடத்துல பேசினார். அது கூட தேவனுடைய ஒரு வரம். ஆக பற்பல பாஷைகளை பேசுகிறது. 9வதாக 1 கொரிந்தியர் 14:26 நீங்கள் கூடி வந்திருக்கும் பொழுது உங்களில் ஒருவன் சங்கீதம் பாடுகிறான், ஒருவன் போதகம் பண்ணுகிறான், ஒருவன் அந்நிய பாஷையை பேசுகிறான், ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான். சகோதரரே, இது என்ன? சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாய் செய்யப்பட கடவது. ஆக வியாக்கியானம் பண்ணுது. அந்நிய பாஷையில் பேசும்போது அதை வியாக்கியானம் பண்ணி தேவனுடைய அர்த்தங்களை சொல்வதை பார்க்குறோம். ஒரு முறை அருமையான தீர்க்கதர்சி டிஜிஎஸ் தினகர் ஐயா ரஷ்யா தேசத்துக்கு சென்றிருக்க போது அந்த பாஷையிலே அவர் பேசியிருக்கிறார். பேசி அதை வியாக்கியானம் பண்ணியிருக்கிறார். ஆகவே அநேகருக்கு அந்நிய பாஷையில் பேசி வியாக்கியானம் பண்ணக்கூடிய வரங்கள் இருக்கிறது. ஆகவே இந்த 3 வரமும் சபைக்குள்ளாக இருக்கிற விசுவாச மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்து ஒரு தெளிவுள்ள ஒரு பரிசுத்தமான சந்ததி தேவராஜ்யத்துக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறார். 1 கொரிந்தியர் 12:11 இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். ஆக ஆவியானவர் பகிர்ந்து கொடுக்கிறார். அவனவன் எதை செய்யும்படியாக ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறானோ அந்த ஊழியத்திற்கு தகுந்தபடி இந்த வரங்களை ஆவியானவர் பகிர்ந்து கொடுக்கிறார். ஆகவே இந்த பரிசுத்த ஆவியானவர் வரங்களை கொடுத்த நோக்கம் தேவன் இந்த பூமியிலே தமது திருசபையாகிய மணவாட்டியை மகிமையுள்ள ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக இப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் ஊழியக்காரர்களை ஏற்படுத்தி அந்த ஊழியக்காரர்கள் மேலே இந்த அபிஷேகங்களை கொடுத்து இந்த வரங்களை கொடுத்து இன்றைக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறார். வரங்கள் இல்லை என்று ஒரு பெரிய கூட்டம் சொல்லி கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து காலத்திலேயோ அப்போஸ்தலருடைய காலங்களிலோ இந்த வரங்கள் முடிந்து போய்விட்டது என்று. ஆனால் வேதம் சொல்கிறது இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அனுப்பின ஆவியானவர் அவருடைய வருகை வரையிலும் அந்த ஆவியானவர் சபையிலே இருப்பார், கிரியை செய்வார் என்று. ஆக ஆவியானவர் இருக்கிற வரைக்கும் இந்த வரங்கள் இருக்கும். இந்த வரங்கள் ஊழியக்காரர்கள் மேலிருந்து செயல்படும். அப்படிப்பட்ட வரங்களிலே நிரப்பப்பட்டவர்கள் தான் அதுதான் பரிசுத்தம் என்று எண்ணாதபடி அதுக்கு பின்பு ஒரு காரியம் இருக்குது. அந்த மனிதன் தேவராஜ்யத்துக்குள்ளே போக வேண்டுமானால் அவன் ஆவிக்கு ஏற்றபடியான ஆவிக்குரிய கனிகளை கொடுக்க வேண்டும். இது தேவன் தன்னை ஜனங்களுக்கு அடையாளம் காட்டும்படி சபை பரிசுத்தமாகும்படி தேவனுடைய ஆவியானவர் செய்யக்கூடிய காரியம். ஆனால் ஊழியம் செய்கிறவர்கள், இதை பெற்றுக்கொண்டவர்கள் அடுத்த ஒரு காரியத்துக்குள்ளே போக வேண்டும். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த முறை ஆவிக்குரிய கனிகளை குறித்து உங்கள் மத்தியில் விரிவாய் பேச விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1 கொரிந்தியர் 12:28 தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், 2வது தீர்க்கதரிசிகளையும், 3வது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். ஆக தேவன் சபையிலே இந்த பரிசுத்த ஆவியானவர் செயல்பாடுகளுக்காக இப்படிப்பட்ட ஊழியர்களை ஏற்படுத்தி வைத்திருக்கார். ஒருவேளை அப்படிப்பட்ட ஊழியர்களுக்கு கீழே இருப்பீர்களானால் அவர்கள் தெளிவாய் உங்களை நடத்துகிறார்களா என்று அறிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அப்படி சபையோடு ஊழியரோடு இசைந்திருந்து
அங்கே இயேசு வெளிப்படுகிறார், இங்கே இயேசு வெளிப்படுகிறார், அற்புதம் நடக்குதுன்னு ஓடுவீர்களானால் கெட்டு ஒன்றுமெல்லாம் போயிடுவீங்க. சபைக்குள்ளே தேவன் கிரியை செய்ய முடியும். ஆகவே சபையோடு இணைந்திருங்கள். இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் அன்புமிக்க ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானுடைய 9 வரங்களை குறித்து இன்றைக்கு இதை கேட்குற தேவ பிள்ளைகளுக்கும், ஆண்டவரே ஒருவேளை அறியாத இருக்கிற மக்களுக்கும், ஆண்டவரே இந்த செய்தியை கொடுக்கும்படி செய்த கிருபைக்காய் சோதரம், கேட்டவர்கள் இந்த வசனத்தினால ஆண்டவரே உணர்வடைந்து மனம் திரும்பி கிறிஸ்து இயேசுவின் மகிமையான ஆண்டவரே ஞானங்களை, அறிவை, பொக்கிஷத்தை, பரலோகத்தை அறிந்து உணர்ந்து மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு தேவ ராஜ்யத்துக்கு ஆயத்தப்பட கர்த்தர் கிருபை செய்யும். ஒவ்வொருவரை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரங்கள்: ஆங்கில ஆராதனை காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை, தமிழ் ஆராதனை காலை 8:30 மணி, தெலுங்கு மற்றும் தமிழ் ஆராதனைகள் மாலை 7:30 முதல் 9 மணி வரையிலும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். மேலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் பகல் 11 மணிக்கு உபவாச ஜெபமும் நடைபெறுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ரெவரன் ஜே. ஜோதி பிரகாசம், புதிய சுவிசேஷ கிறிஸ்தவ திருச்சபை, ராஜீவ் காந்தி சாலை, OMR, புனித தோமா தெரு, எகாட்டூர், சென்னை 130.